பாரதி, நீ சாப்பிட்டியா? நான் வேணா போய் சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல பாட்டி, நான் சாப்பிட்டுட்டேன். நீங்க குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டி அவங்கள பாத்துக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். இதுல நீங்க என்னையும் கவனிச்சுக்கணுமா? அம்மா, நீங்க சாப்பிட்டீங்களா பாட்டி? நீதான் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன சாப்பிடணும்னு சொல்லி சித்தா சொல்லிட்டேல, அதனாலதான் நான் சாப்பிட்டுட்டு பசங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன். ஆமா பாரதி, நீ நாளைக்கு ஆபீஸ் போகணுமா? இல்ல பாட்டி, நான் லீவ் சொல்லிட்டேன். நாளைக்கு ஒரு முக்கியமான நாள், அதனால கோயிலுக்கு போகணும். என்ன விசேஷம் நாளைக்கு? நாளைக்கு என்னோட கல்யாண நாள் பாட்டி. அம்மா, அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். அம்மா, நானும் வாழ்த்துக்கள். தேங்க்யூடா, தேங்க்யூ. பாரா, உங்க அம்மா கல்யாண நாள்னு சொல்றதுக்கு இப்படி வெக்கப்படுறா. போங்க பாட்டி, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அது என்னமோ தெரியல, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த வருஷம் என் கல்யாண நாள் அன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதனால கோயிலுக்கு போகணும்னு நினைச்சேன். பாரதி, எனக்கு கல்யாணம் நடக்காதுன்னு என்கிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டு உன் கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கியா? உன் புருஷனுக்கு உன்னை யாருன்னே தெரியல, இதுல கோவிலுக்கு வேற போக போறியா? சரி பாரதி, கோயிலுக்கெல்லாம் போற, அதை தவிர வேற என்ன ஸ்பெஷல்? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. கல்யாணத்தன்னைக்கு நான் கட்டின புடவையை கட்டிக்கிட்டு கோயிலுக்கு போக போறேன். அவ்வளவுதானா? என்ன பாரதி, இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டேன். உள்ள ஆசை இருக்கு பாட்டி, ஆனா அதெல்லாம் நடக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. அப்படி என்னடியம்மா, நடக்குமோ நடக்காதான்னு கூட தெரியாத அளவுக்கு அப்படி ஒரு ஆசை? நீ இவ்வளவு நாளா உனக்குன்னு எதுக்கும் ஆசைப்பட்டு நான் பார்த்ததே இல்ல. இப்போ ஆசை கீசைன்னு சொல்ற, புதுசா இருக்குமா உன் ஆசை? அப்படி என்னன்னு தான் சொல்ல. நடக்குமா நடக்காதான்னு நான் சொல்றேன்.